எப்பவுமே ஹை கட் ஆஃப் இருந்தா தான் சீட் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த கல்லூரியிலும் 150 160 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்து லாஸ்ட் இயர் சீட் வாங்கின குழந்தைகள் இருக்காங்க. டேட்டா அப்டேட் இதனால் வரைக்கும் பெரிய அளவுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதது இந்த பிஎஸ்ஜி காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டா சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான். இந்த வீடியோல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன மார்க் இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும், என்ன மாதிரியான ஃபீஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை இன்ஜினியரிங் சேரலாம்னு சொல்லி பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 90% ஒரு ட்ரீம் காலேஜா இருக்கு. காரணம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டா பிஎஸ்சி டெக்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் தேவைப்படுது அப்படிங்க சொல்லிட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு அடுத்து மூவ் ஆனாகலாம். உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன கோர்சஸ் இங்க சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை வச்சு எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க் வேறுபடுமா சார்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அது மாறுபடும். வரீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு 188.5க்கு மேல இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்குங்க. லாஸ்ட் இயரே கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இந்த வருஷம் பிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மூணுமே கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்தனால கட் ஆஃப் குறைய வாய்ப்புகள் இருக்கு. மீன்ங்கிறது அவைலபிளா இருக்கு. அப்ப எய்டடுக்கு 8000 இருந்து 10,000 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். எய்டட் இல்லாம எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க கோர்சஸ் எல்லாத்துக்குமே 70,000 இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறதுக்கான இருக்க. சிஎஸ்சிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்னு பார்த்துக்கோங்க. ஓசிக்கு 199.5 தேவைப்பட்டுச்சு. பிசிக்கு www.collegedp.in அப்படிங்கிற தனி வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்க வெப்சைட்ல போய் உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன வருமோ அந்த கட் ஆஃப் மார்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸ் சீட் கிடைக்கும் அப்படிங்கறத எங்க வெப்சைட்லயே சொல்லிடும். எல்லாருமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்க கட் ஆஃப்க்கு எதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஃபைனலி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2006 கவுன்சிலிங் கோடோட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தலை சிறந்த பொறியியல் கல்லூரியில எப்பவுமே டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்ஜி காலேஜுக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங் மூலமா நீங்க போகணும்னு சொல்லி பிளான் பண்றீங்கன்னா எந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா நீங்க சேஃப் ஜோன். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மினிமம் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தேவைப்பட்டுச்சு, மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தேவைப்பட்டுச்சு, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் என்னவாக இருந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்காக தெளிவா சொல்ல போறோம். அட் த சேம் டைம் இதனால் வரைக்கும் பெரிய அளவுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதது இந்த பிஎஸ்ஜி காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டா சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான். இந்த வீடியோல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன மார்க் இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும், என்ன மாதிரியான ஃபீஸ் வாங்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற அனைத்து டீட்டெயிலும் தெளிவாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026 அட்மிஷன்ஸ்க்கான காலேஜ் ரிவ்யூ வீடியோவா இருக்க போகுது. இதுக்கு அடுத்த லெவல்ல சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் மதுரை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும், அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் அண்ட் ஜிசிடி கோயம்புத்தூர் அண்ட் டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் சம்பந்தப்பட்ட ரிவ்யூ வீடியோஸும் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ பொறுமையா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே அதில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் தென் உங்களுக்கு கவுன்சிலிங் டைம்ல நிறைய டாக்குமெண்ட்ஸும் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் பிடிஎஃப்ஸும் அதில் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026 தமிழ்நாடுஸ் நம்பர் 1 டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்றதுக்கான காரணம் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ்ல எப்பவுமே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருந்தது. ஆனா எஸ்எஸ்என் காலேஜ் எஸ்என்யூ அப்படிங்கிற தனியா இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கூட மர்ஜ் பண்ணனால இப்போ போட்டியே இல்லாம பிஎஸ்ஜி காலேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே ஹை கட் ஆஃப் இருந்தா தான் சீட் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த கல்லூரியிலும் 150 160 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்து லாஸ்ட் இயர் சீட் வாங்கின குழந்தைகள் இருக்காங்க. டேட்டா அப்படிதான் சொல்லுது. 1,27,700 மாணவர்கள் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களோட எல்லா டேட்டாவும் எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த ஒரு காலேஜ்க்கான கட் ஆஃப் மார்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அரசாங்கம் தலையிடக்கூடிய நிறைய கோர்சஸ் இங்க இருக்கும். அதனால கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ற கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் ரொம்ப டாப் நாச்சா இருக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுதுங்க. ஸோ இந்த காலேஜோட ஆல் இந்தியா லெவல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 67th பொசிஷன். ஆல் இந்தியா லெவல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு பலதரப்பட்ட விஷயங்களை ஃபேக்டர்ஸை பார்த்து கொடுக்கக்கூடிய ரேங்கிங். அந்த ரேங்கிங்ல 67வது பொசிஷன். லாஸ்ட் இயரும் இதே பொசிஷன் தான், இந்த வருஷமும் அதே பொசிஷனை தக்க வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 64 லட்ச ரூபா வரைக்கும் மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறது அடுத்த ஸ்லைட்ல பார்த்துடலாம். 40க்கும் மேற்பட்ட ஏக்கர்ஸ்ல கோயம்புத்தூரோட மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி
அவினாஷ் ரோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பீளமேட்ல இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த காலேஜ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை இன்ஜினியரிங் சேரலாம்னு சொல்லி பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 90% ஒரு ட்ரீம் காலேஜா இருக்கு. காரணம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். 1951 தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கரிக்குலமோ இந்த காலேஜ்ல ஃபாலோ பண்றதுனால மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது, ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க பெரிதளவில் பார்க்க முடியும். இந்த காலேஜோட டேக் லைனா நான் பர்சனலா கொடுக்கறது என்ன தெரியுங்களா? நோ மார்க்ஸ் நோ பிஎஸ்சி டெக்குங்க. அது என்ன சார் நோ மார்க்ஸ் நோ பிஎஸ்சி டெக்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பணம் செலவு பண்ணாலுமே பிஎஸ்சி டெக்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் நான் சொல்லுவேன். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே ஹை கட் ஆஃப் மார்க் எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் என்னங்கிறது இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்த்துடலாம். ஸோ வாட் ஆர் த கோர்சஸ் அவைலபிள் ஆன் இந்த பிஎஸ்சி டெக்? இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே என்ன கட் ஆஃப் மார்க் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சிஎஸ்சி, ஏஎம்எல் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸா பார்க்கப்படுது. அண்ட் இசிஇ, ட்ரிபிள் ஐசிஇ அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு வரோம். இது இல்லாம மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் வரைக்கும் இங்க 4-year டிகிரி ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே 5-year சாண்ட்விச் ப்ரோக்ராமா பிஇ பிடெக்ல கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் இந்த எம்டெக் இன்டெகிரேட்டட் 5 வருஷம் படிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா இது பிஇலேயே உங்களுக்கு 5 வருஷம் வந்துருது. ஸோ இதுல ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இது எல்லாமே 5 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸ். இந்த கோர்ஸை பத்தி இன்னும் தெளிவா சொல்லணும்னா, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ட் தென் பொலிட்டீஷியன் அண்ணாமலை அப்படிங்கிறவர் இந்த காலேஜ்ல இந்த சாண்ட்விச் ப்ரோக்ராம் தான் படிச்சாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஐஐஎம்ல எம்பிஏ கோர்ஸ் பண்ணாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு கம்ப்ளீட் பொலிட்டீஷியனா மாறி இருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் பத்தின ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த கோர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான கோர்ஸா சொல்லப்படுதுங்க. பிகாஸ் ப்ராக்டிகல் கிளாஸஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். 5 வருஷம் படிக்கிறது, 4 வருஷம் படிக்கிறதே இன்னைக்கு மாணவர்கள் 3 வருஷத்துல முடிச்சுட்டு 4வது வருஷம் இன்டர்ன்ஷிப் போயிடுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு போயிடுறாங்க. 5 வருஷம் அப்படிங்கிறனால கொஞ்சம் மாணவர்களுக்கு விருப்பம் குறைவாக காணப்படுது. அதனால இந்த கோர்சஸ்க்கு மட்டும் கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் சீட் கிடைக்குது. அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் கோட்டா. பிஎஸ்சி டெக்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் தேவைப்படுது அப்படிங்க சொல்லிட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு அடுத்து மூவ் ஆனாகலாம். ஸோ இதுல ரிசல்ட்டுக்கு அப்புறம் மட்டுமே இங்க அட்மிஷன்ஸ், அதாவது பிஎஸ்சியில் நான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன், அவர் மூலியமா போனா நடக்கும், இவர் பெரிய ஆளு, இவர்கிட்ட கொடுத்தா எல்லாமே பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிஸையும் நீங்க நம்பாதீங்க. இதனோட பர்சனல் அட்வைஸ். பிகாஸ் இந்த பிஎஸ்சி டெக் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் எடுத்துட்டு நீங்களாவே நேரில் போங்க. காலேஜில் எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லுவாங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் அந்த காலேஜுக்கு பொருந்தமான அளவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. நீங்க அந்த அளவு கட் ஆஃப் மார்க் எடுக்காம ஒரு 130, 140 கட் ஆஃப் மார்க்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சீட் கிடைக்காது. என்னென்ன கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா பிஎஸ்சியில கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டால கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தலாம். கோ வித் மார்க் ஷீட், பே த ஃபீஸ் அண்ட் கெட் த அட்மிஷன். ஒன்லி கிரிட்டீரியா ஹை கட் ஆஃப் மார்க் இருந்தா மட்டும்தான் அட்மிஷன். ஜேஇ மெயின்ஸ் எல்லாம் பார்க்கறது கிடையாது. இவங்க கம்ப்ளீட்லி 12th என்ன கட் ஆஃப் மார்க், சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, வேற எந்த போர்டா இருந்தாலும் சரி, ரிசல்ட் வந்தோடனே ரிசல்ட் அன்னைக்கே போங்க, இல்லைன்னா அடுத்த நாள் கூட போகலாம். அட்மிஷன் உங்களுக்கு அவைலபிள்னா கொடுத்துருவாங்க. ஸோ இதுல கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைசேஷன் எதிர்பார்க்குற மாணவர்களுக்கு 185 கட் ஆஃப் மேல இருக்கணும். விச் மீன்ஸ் 90% இன் பிசிஎம். இது எதுக்கலாம்? சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல், இசிஇ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு 185க்கு மேல இருந்தால் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமா 170 கட் ஆஃப் மேல வச்சிருக்க மாணவர்களுக்கு அவங்க கொடுத்த லாஸ்ட் இயர் கொடுத்த சீட்ஸுங்க. இதெல்லாம் நம்ம கைடன்ஸ்ல காலேஜ்ல போய் பிஎஸ்சி உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்க, நம்ம கைடன்ஸ்ல கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்க போய் அட்மிஷன் போடும்போது சொன்ன விஷயங்கள். ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ஐசிஇ மாதிரி டிபார்ட்மெண்ட் 170க்கு மேல வச்சிருக்க மாணவர்களுக்கு சீட் கொடுக்குறாங்க. 160க்கு மேல கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா சிவில், ஐசிஇ, ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜிக்கல் மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறாங்க. இல்லைங்க சார் 120க்கு மேல பேசிக்கா தான் வச்சிருக்கோம்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இல்லை ஃபேஷன் டெக்னாலஜி தான் கொடுக்குறாங்க. வேற எந்த கோர்சஸும் பெருசா கொடுக்கறது கிடையாது. ஸோ நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கணும். இவங்க கேட்குற ஃபீஸும் நீங்க பே பண்ண ரெடியா இருக்கணும். இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ இவங்க வாங்குற ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா 1,70,000 ரூபாய் வந்து ஃபீஸா வாங்குறாங்க. ஹாஸ்டலுக்கு வந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. இது ஃபீஸுங்க. இல்லாம ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க பே பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் என்னங்கிறது நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு பிஎஸ்சி காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டிஎன்ஏ 2026ல என்ன கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா நீங்க சேஃப் ஜோன். எல்லாருமே எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பீங்க. இன்னொரு ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே ரிசல்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன கோர்சஸ் இங்க சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை வச்சு எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க் வேறுபடுமா சார்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அது மாறுபடும். ரிசல்ட் வந்த உடனே அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க.
பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட 2025க்கான கட் ஆஃப் மார்க்கை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஒவ்வொரு கோர்ஸுக்குமே மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் என்ன, மினிமம் கட் ஆஃப் மார்க் என்ன, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். எல்லா கோர்ஸுக்கும் இருக்கு, எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்கு. இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்க மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருந்ததுனாலே நீங்க சீட்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஒரு காலேஜ்ல 60 சீட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சிருக்க மாணவனுக்கு முதல் சீட்ல இடம் கிடைச்சிடும். ஆனா லாஸ்ட் சீட் வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப லாஸ்ட் சீட் எந்த கட் ஆஃப்க்கு கிடைக்குதோ அந்த கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில தான் இருக்கலே அதிகமான மார்க் வச்சு ஆட்டோமொபைல 199 கட் ஆஃப்க்கு ஒரு மாணவன் உள்ள போயிருக்காங்க. இருக்கலே கம்மியான கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சதுன்னா 188.5. இது ஓசி கம்யூனிட்டிக்கு. அப்ப நீங்க ஓசி கம்யூனிட்டியில வரீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு 188.5க்கு மேல இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்குங்க. லாஸ்ட் இயரே கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இந்த வருஷம் பிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மூணுமே கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்தனால கட் ஆஃப் குறைய வாய்ப்புகள் இருக்கு. மேபி குறைஞ்சதுன்னா நாங்க வீடியோஸ்ல சொல்லுவோம், பொறுமையா பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்க எல்லாம் பார்க்க வேண்டியது இந்த கலர்ல கொடுத்துருக்க மினிமம் கட் ஆஃப் மட்டுமே. ஓசி கட் ஆஃப்க்கு 188.5, ஆட்டோமொபைலுக்கு ஒருவேளை பிசியா இருந்தீங்கன்னா 182.5 லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்குங்க. அண்ட் தென் இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் என்ன சார்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஜாயின் பண்ண அனைத்து மாணவர்களோட கட் ஆஃப் மார்க்கையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை டிவைட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் நீங்க பார்க்க வேணாம், நாங்க எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோமோ தவிர நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் நாங்க கலர்ல கொடுத்துருக்க மினிமம் கட் ஆஃப் மட்டுமே. அண்ட் தென் பிசி முஸ்லீமுக்கு 184.5 ஆட்டோமொபைலுக்கு, எம்பிசிக்கு 182K லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 182க்கு மேல வரும்னா நீங்க கட்டாயமா ஆட்டோமொபைல் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். அண்ட் தென் எஸ்சி கம்யூனிட்டி மாணவருக்கு 171K சீட் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 146 வரைக்கும் ஆட்டோமொபைல் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டி ஸ்கெடியூல் ட்ரைபுக்கு 162 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஆவரேஜா 182.36 183.67 அப்படிங்கிறது ஆட்டோமொபைலுக்கான ஒட்டுமொத்த மாணவர்களோட கட் ஆஃப் மார்க்கையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் கிடைச்சது. இது எதுக்கு ஆவரேஜ்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட். இப்போ இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படிங்கிறதுக்கும் எதுவுமே கொடுக்காம இருக்கிற எய்டட் கோர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான கிளாஸ் ரூம் தான், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. ஆனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறும். எய்டட் அப்படிங்கிறது அரசாங்கம் உங்களுக்கு நிதி உதவி கொடுத்து ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க. எய்டட் இல்லாம செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படின்னா ஃபீஸ் நம்ம தான் கட்டணும். அப்ப எய்டட் கோர்ஸ்க்கு என்ன சார் ஃபீஸ்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்ஜில இந்த எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இருக்கக்கூடிய கோர்சஸ் சொல்ல போனோம்னா எஸ் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கோர்ஸ் ட்ரிபிளிக்கெல்லாம் வந்து எய்டட் சீட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு. அப்போ எய்டடுக்கு 8,000 10,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். எய்டட் இல்லாம எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க கோர்சஸ் எல்லாத்துக்குமே 70,000 80,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டுமே மாறுமே தவிர குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பக்கம் பக்கம் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எய்டட் பையனும் பக்கம் தான் உட்காருப்பான், செல்ஃப் சப்போர்ட் பையனும் பக்கம் பக்கம் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன், ஃபீஸ் மட்டும் தான் மாறும். பயோமெடிக்கல்ல செல்ஃப் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. இதுல ஓசி கம்யூனிட்டிக்கு 190 லாஸ்ட் இயர் தேவைப்பட்டுச்சு. பிசிக்கு வந்து 187 தேவைப்பட்டுச்சு. பிசி முஸ்லீமுக்கு 189.5, எம்பிசிக்கு வந்து 187.5, எஸ்சிக்கு 179.5, எஸ்சிஏக்கு 175 கட் ஆஃப் தேவைப்பட்டுச்சு. எஸ்டிக்கு வந்து அலாட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் சுழற்சி முறையில் உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது போடுவாங்க. ஒரு சில வருஷம் ஒரு சில கோர்சஸ்க்கு அலாட்மெண்ட் இருக்கும், ஒரு சில வருஷம் இருக்காது. அப்போ எஸ்டிக்கு அலாட்மெண்ட் இல்லைன்னா அந்த எஸ்டி மாணவர்கள் அனைவருமே ஓசியில் ஓப்பன் கேட்டகரியில் வந்து தான் இந்த கட் ஆஃப் மார்க் அளவுக்கு எடுத்துட்டு வந்து தான் சீட் எடுக்கிற மாதிரியான சான்சஸ்ங்கிறது இருக்கு. அடுத்ததா பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சப்போர்ட்டட் மட்டுமே இருக்கு. 194 ஃபார் ஓசி, பிசிக்கு வந்து 192, பிசி முஸ்லீமுக்கு வந்து 189, எம்பிசிக்கு வந்து 186, எஸ்சிக்கு வந்து 177.5, எஸ்சிஏக்கு வந்து 183, எஸ்டிக்கு வந்து 185 கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் தேவைப்பட்டுச்சு. அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங். சிவில்ல 2 கோர்சஸ் இருக்கு நம்ம பார்க்குறோம். ஒன்று எய்டட். எய்டட்னா 8,000 10,000 ரூபா தான் வந்து அவங்க ஃபீஸே வாங்குவாங்க. செல்ஃப் சப்போர்ட்னா 60,000 80,000 ரூபா வரைக்கும் முதல் பட்டதாரி மாணவனுக்கு முன்ன பின்ன ஃபீஸ் மாறக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் சிவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே அடுத்தடுத்து கொடுத்துருக்கோம். ஒருவேளை எய்டட்ல பாருங்க 194.5 கட் ஆஃப் தேவை ஓசிக்கு. ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மிங்கிறனால 194. இதுவே செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 60,000 80,000 கட்டுறனால நிறைய பணம் கட்ட முடியாத மாணவர்கள் அதில் எடுக்கிறது இல்லை போல.
191 கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 3 கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் சீட் கிடைக்கும். அப்ப சிவில் எய்ம் பண்ற மாணவர்களுக்கு நீங்க எய்டட்ல கிடைக்கலனாலும் செல்ஃப் சப்போர்ட்டர்ல வீக்ல வந்து அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்ட ரெடினா நீங்க அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனிவேஸ் இது ரெண்டுமே நீங்க தொடர்ந்து ஒட்டுக்கா சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சிவில்ல 192.67 ஃபார் பிசி. ஒருவேளை நீங்க வந்து செல்ஃப் சப்போர்ட் பாக்குறீங்கன்னா 188.5. அண்ட் தென் இதுவே எய்டட்ல பிசி முஸ்லீம்னா 192, செல்ஃப் சப்போர்ட்ல 185. எம்பிசிக்கு வந்து எய்டட்ல 191.5, செல்ஃப் சப்போர்ட்ல 187. அண்ட் தென் எஸ்சிக்கு வந்து 187, எஸ்சியில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் 175, எஸ்சிஏக்கு வந்து 180 எய்டர்ல சீட் அலாட்மெண்ட் இருந்தது. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் லாஸ்ட் இயர் சீட் அலாட்மெண்ட் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா சுழற்சி முறையில் வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நடக்கும். அண்ட் தென் எய்டட்ல வந்து எஸ்டிக்கு வந்து சிவிலுக்கு லாஸ்ட் இயர் சீட் அலாட்மெண்ட் இல்லை. ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்குது 147.5 கட் ஆஃப்க்கு எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சிருக்கு சிவில்ல செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ்க்கு. அண்ட் தென் அடுத்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எஸ்எஸ்ன்னு வருங்க. இதுக்கு ஃபீஸ் ஹை லெவல்ல 60 to 80,000 நீங்க கட்டி தான் ஆகணும். இங்க மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஓசிக்கு 198.5, பிசிக்கு 198. பார்த்துக்கோங்க எவ்வளோ கட் ஆஃப் தேவைன்னு. பிசி முஸ்லீம்க்கு 197, எம்பிசிக்கும் 197, எஸ்சிக்கு 193.5, எஸ்சிஏக்கும் 193.5, எஸ்டிக்கு அலாட்மெண்ட் கொடுக்கல. அப்போ எஸ்டி மாணவர்கள் என்ன பண்ணோம்? இந்த ஓசி கம்யூனிட்டி கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். இது லாஸ்ட் இயர். அப்போ இந்த வருஷம் அலாட்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. ஒரு வருஷம் இருந்ததுன்னா இன்னொரு வருஷம் இருக்காது. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அடுத்த சிஎஸ்சியும் செல்ஃப் சப்போர்ட்டட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்க அவளோட காத்துட்டு இருக்க சிஎஸ்சிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்னு பார்த்துக்கோங்க. ஓசிக்கு 199.5 தேவைப்பட்டுச்சு, பிசிக்கு 198.5 தேவைப்பட்டுச்சு, அண்ட் தென் பிசி முஸ்லீம்க்கு 197.5 லாஸ்டே தேவைப்பட்டுச்சு, எம்பிசிக்கு 198 தேவைப்பட்டுச்சு, எஸ்சி கம்யூனிட்டிக்கு 192.5 தேவைப்பட்டுச்சு, எஸ்சிஏக்கு 188 தேவைப்பட்டுச்சு, அண்ட் தென் எஸ்டிக்கு 179 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட். அண்ட் தென் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எய்டடும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. நீங்க ரெண்டுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இங்கே மீன் என்ன கட் ஆஃப்ங்கிறத பார்த்தலாம். 197.5 ஃபார் ஓசி எய்டடுக்கு, செல்ஃப் சப்போர்ட்டட்னா 196.5, பிசிக்கு 196.5 அண்ட் தென் 195.5. இதுவே எம்பிசிக்கு வந்து பார்த்தோம், பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தோம்னா 195.5. இதுல வந்து அலாட்மெண்ட் லாஸ்ட் இயர் வரல பிசி முஸ்லீம்க்கு. சரிங்களா? ட்ரிபிள்இல செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு லாஸ்ட் இயர் வரல. அண்ட் தென் எம்பிசிக்கு 196 ஃபார் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட் 195.5 ஃபார் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், 189 ஃபார் எஸ்சி, 185.5 ஃபார் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 180 ரெண்டுக்குமே, எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டட் ரெண்டுக்குமே. அண்ட் தென் ஸ்கெடியூல் ட்ரைப் எஸ்டி பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் எய்டடுக்கு அலாட்மெண்ட் வரல, பட் செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு வந்துச்சு 177.5 லாஸ்ட் இயர் தேவைப்பட்டுச்சு. அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இசிஇலையும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டட் ரெண்டுமே இருக்கு. அது ரெண்டுக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எய்டடுக்கு 199.5 ஓசிக்கு தேவைப்பட்டுச்சு. இதுவே செல்ஃப் சப்போர்ட்டட்னா 198 தேவைப்பட்டுச்சு. அண்ட் தென் பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு 198.5 ஃபார் எய்டட் கோர்ஸுங்க. செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 198 இசிக்கு. இசி எல்லாம் பயங்கர டிமாண்டாக இருக்கும் இந்த வருஷம். அண்ட் தென் பிசி முஸ்லீம் 199 ஃபார் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட் 197.5. அண்ட் தென் எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு எய்டடுக்கு 197.5, செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 197, எஸ்சிக்கு 194 எய்டடுக்கு தேவைப்பட்டுச்சு, செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 190.5 தேவைப்பட்டுச்சு. அண்ட் தென் எஸ்சிஏக்கு 194.5 எய்டடுக்கு, செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 183. அண்ட் தென் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் எஸ்டி பொறுத்த வரைக்கும் எய்டடுக்கு அலாட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, பட் அவங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டில் இருந்தது 188.5 கட் ஆஃப் மார்க் தேவைப்பட்டுச்சு. இதுதான் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் தேவைப்பட்ட கட் ஆஃப் மார்க். அடுத்ததாக ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் என்னங்கிறது கொடுத்துருக்கேன். இது ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு ஃபேஷன் டெக்னாலஜி அலாட்மெண்ட் இல்லை செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்ததாக ஐடி, பிடெக் ஐடி பொறுத்த வரைக்கும் ஓசி 198 தேவைப்பட்டுச்சு, பிசிக்கு வந்து 197.5, பிசி முஸ்லீம் 196, எம்பிசிக்கு 197, அண்ட் தென் எஸ்சிக்கு வந்து 189, எஸ்சிஏக்கு வந்து 187, எஸ்டிக்கு வந்து 192 கட் ஆஃப் வந்து பிடெக் ஐடி தேவைப்படுச்சு. பிடெக் ஐடி செல்ஃப் சப்போர்ட்டட் மட்டும்தான் இருக்கு. சிஎஸும் செல்ஃப் சப்போர்ட்டட், ஐடியும் செல்ஃப் சப்போர்ட்டட், சிஎஸ்சி ஏஎம்எல்லும் செல்ஃப் சப்போர்ட்டட். மூணுமே செல்ஃப் சப்போர்ட்டட். 60,000 to 80,000 ஃபீஸ் நீங்க பே பண்ற மாதிரி வரும். அண்ட் தென் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ்னு பார்த்தோம்னா
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஐசிஇ, இது ஒரு கோர் டிபார்ட்மெண்ட். கண்ட்ரோல் இன்ஜினியரிங், பைப்பிங் டெக்னாலஜி, இதை பத்தின விஷயங்கள் படிக்கிறது. ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஆயில் அண்ட் பைப்பிங் இண்டஸ்ட்ரி, கேஸ் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர்ல எல்லாமே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுக்கு 194 ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு அலாட்மெண்ட் எதுவும் இல்லை. அடுத்த பார்க்கக்கூடியது மெக்கானிக்கல் வந்து எய்டட் கோர்ஸ். அடுத்து மெக்கானிக்கல் சாண்ட்விச் 5 வருஷம் படிக்கிற கோர்ஸ். அதில் செல்ஃப் சப்போர்ட்டட், ஃபீஸ் ஒரே மாதிரி தான், ஆனால் 5 வருஷம் படிக்கிறது. மெக்கானிக்கலில் 4 வருஷம் படிக்கிறதுலையே உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கட்டி படிக்கிற கோர்ஸ். மெக்கானிக்கலில் 3 இருக்குது. நீங்கள் 3ஐயுமே பார்த்து தான் கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. சாண்ட்விச்சில் போடுறீங்களா, ரெகுலரில் போட்டால் எய்டடா செல்ஃப் சப்போர்ட்டடா, சாண்ட்விச்சில் போடுறீங்கன்னா அது செல்ஃப் சப்போர்ட்டுங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷனில் வைக்கணும். ஸோ மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த 3மே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓசிக்கு, அண்ட் தென் இது வந்து பிசிக்கு, இது பிசி முஸ்லீம்க்கு, அண்ட் தென் இது எம்பிசி. இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு இந்த 3 கட் ஆஃபும் மெக்கானிக்கலுக்கு, அண்ட் தென் இது வந்து எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலில் செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு அலாட்மெண்ட் இருந்தது. சாண்ட்விச் 5 வருஷம் படிக்கிறதுக்கு அலாட்மெண்ட் இல்லை, எய்டட் கோர்ஸ்க்கு அலாட்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ். சரிங்களா, ஃபைன். ஓகே, மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதுலையும் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட் ரெண்டுமே இருக்கு. நாங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைனா எங்கள் வாட்ஸ்அப் சேனலில், டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. நாங்கள் டீட்டெயிலாக அனுப்பிச்சுடுவோம், பார்த்துக்கோங்க. இன்னுமே டீட்டெயிலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு இதுவும் புரியலன்னு நினைக்கிறீங்கன்னா www.collegedp.in அப்படிங்கிற தனி வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் வெப்சைட்டில் போய் உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன வருமோ அந்த கட் ஆஃப் மார்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸஸ் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்கள் வெப்சைட்லேயே சொல்லிடும். எல்லாருமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கட் ஆஃப்க்கு எதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷன் பேஸ்டு, டேட்டா பேஸ்ட் அனலைசிஸ். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு டீடைல் அனலைசிஸ் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இல்லை. நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். மாணவர்களோட நலனுக்காக மட்டுமே, 0 rupees, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ₹1 கூட சார்ஜஸ் கிடையாது. ஸோ அந்த வெப்சைட் நேம் www.collegedp.in யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெட்டலர்ஜிக்கல் ஓசியில் வந்து இது எய்டட், இது செல்ஃப் சப்போர்ட்டட், பிசி எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட், பிசி முஸ்லீம் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட், எம்பிசி எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட், எஸ்சிக்கு வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட் கட் ஆஃப் மார்க், எஸ்சிஏக்கு எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட், அண்ட் தென் எஸ்டிக்கு வந்து எய்டட் மட்டும் தான் அலாட்மெண்ட் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டட் அலாட்மெண்ட் லாஸ்ட் இல்லை. அடுத்ததா ப்ரொடக்ஷன்லையும் 2 கோர்சஸ் இருக்கு, எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட். ஸோ அதுக்கு பார்த்தலாம், ஓசிக்கு 189 எய்டட், செல்ஃப் சப்போர்ட்டட் 187, பிசிக்கு வந்து 186.5 எய்டட், 184 வந்து செல்ஃப் சப்போர்ட்டட், பிசி முஸ்லீம் 186 ஃபார் எய்டட், 184 ஃபார் செல்ஃப் சப்போர்ட்டட், அண்ட் தென் எம்பிசிக்கு 187 ஃபார் எய்டட் அண்ட் 186 ஃபார் செல்ஃப் சப்போர்ட்டட், அண்ட் எஸ்சிக்கு 171 ஃபார் எய்டட் அண்ட் 167 ஃபார் செல்ஃப் சப்போர்ட்டட், எஸ்சிஏக்கு வந்து எய்டட் அலாட்மெண்ட் இல்லை, செல்ஃப் சப்போர்ட்டட் 150, எஸ்டிக்கு வந்து எய்டட்ல வந்து 161, செல்ஃப் சப்போர்ட்டட்ல அலாட்மெண்ட் இல்லை. அடுத்ததா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கோர்ஸாக பார்க்கப்படுது. கட்டாயம் சீட் கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான கோர்ஸும் கூட, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் கிடைக்குது உங்களுக்கு. ரோபோட்டிக்ஸ்ல படிச்ச மாணவர்கள் சூப்பரான சாலரி பேக்கேஜில் கோர்லேயே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. 195.5 ஃபார் ஓசி, பிசிக்கு வந்து 194.5, பிசி முஸ்லீம் 192, எம்பிசி 192, எஸ்சி 181.5, எஸ்சிஏ 180, எஸ்டிக்கு அலாட்மெண்ட் இல்லை. அலாட்மெண்ட் இல்லைன்னா சீட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள்லாம் இந்த வருஷம் மட்டும் ஓசியில் ஓப்பன் கேட்டகரியில் போய் எடுத்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டி மாணவர்களுக்கும் எலிஜிபிளுங்க. ஆனால் அந்த கட் ஆஃப் மார்க் நீங்கள் அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சீட் கிடைக்கும். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இதில் வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட் 2மே இருக்குது. இதில் நிறைய அந்த ஈரோடு, திருப்பூர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் பசங்க, அந்த டெக்ஸ்டைல் இன்ட்ரெஸ்டாக இருக்க குழந்தைங்களாம் எடுக்கிறதுனால இன்னுமே இதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த காலேஜில் போயிட்டு தான் இருக்குது. 1 டைம் ஃபீஸுமே மற்ற காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குற அளவு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 2க்குமே சேம் கட் ஆஃப் மார்க் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓசிக்கு பிசி முஸ்லீம், எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி அண்ட் எஸ்டிக்கு 2லையுமே அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. அவங்க எல்லாருமே ஓசியில் தான் எடுக்கணும். அண்ட் தென் கிராண்ட் ஆவரேஜ் டோட்டல் அப்படிங்கிறது ஓவரால் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கான ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்கோம். பிஎஸ்ஜி டெக்குக்கான கட் ஆஃப் மார்க் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா நீங்கள் இப்போவே சேஃப் ஜோன் அப்படிங்கிற பற்றி தெளிவான வீடியோவை கொடுத்துருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னா யோசிக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. நம்மள 1-to-1 கெரியர் கைடன்ஸ் நேரில் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கெரியர் கைடன்ஸ்க்கு புக் பண்ணிக்கலாம். நேரடியாக வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு,
லொகேஷன் முதற்கொண்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி டீல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். விஐடி, அமிர்தா, SRM சிவநாடா யூனிவர்சிட்டி போன்ற காலேஜஸ்க்கு. ஸோ இந்த வெக்கேஷன் டைம்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களும் டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம www.collegedp.in அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பார்த்து என்னென்ன காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் சீட் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. PSG மட்டும் இல்லை, எல்லா காலேஜுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். 430 காலேஜுக்கு நாங்கள் டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி ஷேர் பண்ண போறோம். மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆயிட்டு வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, signing off is Dinesh Prabhu, internationally certified career guidance expert and analyst. Thank you. Take care. Bye.